தாலி ஒரு தாலி அடுத்த பாடு போட்டான் பாவம் அந்த பையன் இது குடும்ப காசு அடுத்து பாவமா ஏமா ஏன் சொந்த ஊரு சொந்த ஊரு ஜம்பத்தாங்கல் ஜம்பைத்தாங்கல் அந்த தேவடியா குப்பத்துல பாத்துல அது தேவ ரெடியா இருக்குப்பா அங்க இருக்குது பல்லு தண்ணியாண்ட பேசி பண்றா முட்டை ஏன் சொந்த ஊரோ ஜம்பத்தாங்கல் ஜம்பைத்தாங்கல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவோட ஒரே ஒரு பையன் உங்க அப்பா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு ஒரே பையன் ஆமா எங்க அப்பா மாவு பெய்யறாங்க போராட்ட மாவு பெய்யறாங்க எங்க அப்பா அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ஐயோ 10 ரூபா குத்துரு 10 நிமிஷம் ஐயோ ஐயோ அடுத்த வாட்டி வந்தா காது அறுத்துட்டு போயிடுவேன் காது ஒண்ணுமே காணோம் அது காது கேட்காதாண்டி எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார விட்டு புள்ள கருவேப்பிலை கொத்து மாதிரி அப்படியே உரி ஒரு ரசத்துல போடணும் ஒரே பையன் ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ணு
ஒரு பையன்டா சும்மாலே பேச வந்த பையன் என்னை பத்தி தெரியாது உனக்கு இந்த ஊர்ல பெரிய மெண்டல் நான். சரி அப்பா அப்படியே ஆம்பளை மாதிரி கோவம் வருது உனக்கு. நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாருமே வச்சு. அப்படியா? நிஜமாவா? டேய் ஒரு டிவிஎஸ் 50. அதெல்லாம் சும்மா அதோட பெருசு வச்சு. ஒரு எக்ஸ்எல் அதோட பெருசு. ஸ்பெண்டர் பிளஸ் அதோட பெருசு. பல்சர் அதோட பெருசு. இப்போ ஒரு வண்டி வந்துச்சு R15 தான் சொல்றா. அதோட பெருசு. கார் அதோட பெருசு. டாடா ஏசி அதோட பெருசு. வேன் அதோட பெருசு. பஸ் அதெல்லாம் தள்ளியே போய்டுவான். லாரி அதெல்லாம் குசுட்டா அடிச்சிடுவான். ட்ரெயின் வாயாலே ஊதிடுவான். ஹெலிகாப்டர் அதோட பெருசு. ஏரோப்ளேன் அதோட பெருசு. கப்பல் அதோட பெருசு. கப்பலோட பெருசுக்கு இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. என்னடா வண்டி? சைக்கிள். உலகத்துல பெரிய வண்டி வண்டி சைக்கிள். யா வண்டி பெரிய வண்டினா பாத்துக்க. அத கூட இந்த வீல காணா காந்தல பையா. வீல காணா கார்த்திகை மாசம் ஆட்டம் இல்ல. கோயம்பு ஜாமா ஆகுது அரிசியில பருப்பு இல்ல. அத இரும்பு கல்ல போட்டா. அது பெரிய வண்டியா? அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றதே பொண்ணு அரிசி மூட்டை எடுத்து சொன்னா அவ காசு இல்லைன்னா ஆடுத்துக்கு போனாலும் அப்புறம் கடைக்காரர்கிட்ட கொடுத்தவன் ஆடுத்து போன காசு அதெல்லாம் படுத்து தூங்கினா இருந்தா இப்ப காசு தர மாதிரி தெரியல அதான் தாலி அறுத்து போட்டு வந்து. சரி மாட்டு சொல்லு. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார பெரிய மறுபடியும் சொன்ன தொட்ட பக்கத்தை புடிச்சு கம்ப்ளைண்ட் உனக்கு பெரியது புள்ளையா சொல்றேன் பணக்கார விட்டு புள்ள. ஏன் தாய் மாமா பொண்ணு இருக்குது. தாய் மாமா பொண்ணு? ஆமா. ஏண்டா தாய் மாமா பொண்ணு இருக்குது. வாடுல அடுத்த வாடி அப்ப 100 சேர வரல. சரி ஏய் என்னடி? சரி அப்பா ஐயோ இது நடமாட்டமா அதுக்கு? இல்ல வா பல்லு வேகத்துல என்ன பண்றது? ஏன் தாய் மாமா பொண்ணு இருக்குது. அவங்க வீட்ல என்ன மாதிரி ஒரே ஒரு பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு. அவங்க பெரிய வசதி. ஆமா. எங்க அப்பா அம்மா பாத்தியா தாய் மாமா பொண்ணை கட்டி வச்சாங்க. கட்டி ஏன்டா கல்யாணம் பண்ணா ஒன்னாளுக்கு வேண்டியதா புள்ள விட்டு பெக்க வேண்டியதா? கட்டின்னு வந்த மாதிரியா தாய் மாமா பொண்ணு அது வயசுக்கு வராத பொண்ணாட்டு. என்ன கம்யூனிட்டி வயசு நீ ஏன் தாலி கட்டின? நான் என்ன கண்டா? டேய் ஏன்டா அவன் கார் மீது கதை சொல்றேன் கேளுங்கடா. என் அப்பா அம்மா மூச்சு இருக்குதுக்குள்ள அவங்க மூச்சு இருக்கிறதுக்குள்ள புள்ளை ஒரு ஏருக்கு மேல முறுக்கு மேல போட்டுருவோம். இல்ல தூக்கின்னு அப்படியே பொச்சிடணும். சரி ஏதோ அரசியலி போட்டுருணும். அப்படியே அப்பா அம்மா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவசரமா? ஏன் தெரியுமா? கிட்ட கட்டு தாலியா? இல்ல அறுத்து 3 நாள் கழிச்சு கட்டினேன். அறுத்து பால்ல கீழ போட்டு யார் தெரியுமா அப்பா அம்மா பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தாய் மாமா பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் வீட்ல இருந்தா. யாருன்னா பொண்ணு கட்டிட்டு போயிட்டா சொத்தும் போயிடு சொந்தமும் போயிடும். என்ன போகுது? உங்க அப்பா அம்மா மூளை என்ன மூளையா இருக்கும்? சனி மூளை. வாசனே ஒரு தாலி அடிச்சாங்களா? ஆமா. அப்படியே கட்டி வச்சாங்க. சரி விடு. பொண்டாட்டி தான் வயசுக்கு வரல. வீட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? வயசுக்கு வந்து எது இந்த கூட புள்ள குட்டி ஆகும். ஏதோ ஜாலியா இருக்கலாம். ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல. சரி நம்ம பொண்டாட்டி வயசுக்கு வரல. நம்ம இங்க வீட்ல இருந்து என்ன பண்றது? ஏன்னா வெளியூர் போய் சம்பாதிக்க போயிடலாம். சம்பாதி சேர்த்து வச்சிடலாம். அப்படி பம்பாய்க்கு போனா ஏன்டா கம்யூனிட்டி தேகிது மெட்ராஸ்ல ஓடிட்டு ஓடலாம் ஓடலாம் இந்த மெட்ராஸ் போயிட்டானே. ஏம்மா நீ சொல்றது வாசம் தான். இப்ப மெட்ராஸ் வேலை கைய வைக்காத பேசணும். சரி மெட்ராஸ் பெங்களூர் போனா ஒரு வாரம் வேலை செய்வோம். ஆமா வேலை செஞ்சு உடனே ஏம்மா சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளத்தை பார்த்தோன்னா பொண்டாட்டி ஞாபகம் வரும். ஆமா சரி வயசுல வேலை மூஞ்சி வச்சு பாத்துட்டு வரலாம். அந்த 40 வருவேன். வந்த வேகத்துல பொண்டாட்டி இன்னும் தேவையான ரூபாய் பஸ்ஸுக்கு போக செலவாயிடும். அது சம்பாதிச்சு வச்சு வேஸ்ட் ஆயிடும். பம்பாய்க்கு போனா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 30 லட்சம் 5 வருஷம் கடந்து கடந்தா ஒரு அமௌண்ட் எடுத்து வந்தா ஒரு நிலம் வாங்கலாம். கிணறு வெட்டலாம். கிணறு வெட்டி தண்ணி கடல சைடு போற இறக்கலாம். அங்க தாங்கல போ தங்கச்சி புள்ள பாத்துக்கிறா பாரு. அங்க போய் இருக்கு சைடு மாமகாரி இறக்கிட்டு இருக்கான் விடாது. அதனால பம்பாய்க்கு போனேன். போய் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். 1.5 வருஷம் செஞ்சேன். 1.5 வருஷம் வேலை செஞ்சோன்னு என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு வருது? உன் பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டான்னு வருது. ஓ நல்ல விஷயம் தான். நல்ல சந்தோஷம். அப்படி 15 ஆறு என் பொண்டாட்டிக்கு நான் மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படி வயசுக்கு வந்தா என் சொந்த செலவுல மஞ்சா தண்ணி சுத்துங்க. ஒரு பையன் காரியமே கூடாது அப்படின்னு மஞ்சா தண்ணி சுத்தா 15,000 அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சான். செய்த 2வது ஒரு லெட்டர் வருது. என்ன மாதிரி வீட்டுக்கு பாத்து வரதுதானே? அதான் பணம் சம்பாதி பேங்க்ல ஏற பணத்து மேல போகுது ஆசை வந்துருச்சு. ஆமா என்ன வருது? 2வது லெட்டர் என்ன வருது? ஓ பொண்டாட்டி முழுவாம இருக்கான்னு வருது. ஓ நீ எங்க இருக்கற? பம்பாயில. நல்லா இருக்கு. வீடு சொல்லு. பம்பாயில இருக்கற. உன் பொண்டாட்டி என் ஊர் தாயல்ல. ஓ நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல சந்தோஷம். அப்படி 40,000 அனுப்பிச்சு விட்டா. மறுபடியும் அதே எதுக்கு? என் பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல ஒரு சின்னதா ஒரு வளைகாப்பு நடத்தி. என் பொண்டாட்டி அடுத்தவங்க செலவு பண்ண கூடாது. ஆமா வளைகாப்பு நடத்திட்டோம். அப்படி 40,000 அனுப்பிச்சு விட்டேன். 3வது ஒரு லெட்டர் வருது. என்னன்னு வருது? 5 வருஷம் அப்புறம். எப்படி? தாலியா தாகத்து பையா
வாமா ஏமா ஆட்டோ வருது எல்லாம் நடு ரோட்ல உட்காருங்க வா 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 நான் ஒரு 1000 மாசமா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போ எனக்கு திருமணம் எத்தி சுட்டி கட்டுறாங்க உட்காரு 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 கதைகள் அப்புறம் மூணா இரு இந்த கல்யாணத்துல நெத்தி பட்டம் கட்டுவாங்களா கட்டி வச்சுடா பாய் அம்மா சித்ராமா டேய் மூணாவது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இரு பேசாத ஒரு 2 நிமிஷம் மூச்சு வாங்கறதுக்காக ஒரு கதை இரு பேசாத மூணாவது ஒரு லெட்டர் வருது எப்படி 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 ரெண்டாவது புள்ள பேத்திலான்னு வருது இது ஒரு சந்தோஷம் தான் அப்படியே 50,000 அனுப்பிச்சுட்டேன் ஏன் எதுக்கு அப்படி ரெண்டாவது பிறந்தா அதுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க ஒரு காதலி விழா கொண்டாடுங்க காது கொடுத்துங்க அப்படியே ஒரு 50,000 அனுப்பிச்சுட்டேன் எங்க இருக்கிற பம்பாயில இருக்கிற ரைட் அப்படியே ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சேன் நானே யோசனை பண்ணேன் மஞ்சள் தண்ணிக்கு போல வளைகாப்பு போல முத புள்ள போன சதி பார்க்க போல ரெண்டாவது புள்ள பிறந்துக்குது இதையும் பார்க்காம நம்ம தெருவுல இப்படி நடந்து போனா அப்படின்னு நம்ம மூஞ்சில காரி போய கூடாது அப்படின்னு பம்பாயில திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் திருவண்ணாமலை இறங்கி பஜார் உள்ள பூந்த எதனா பிள்ளைங்களுக்கு ஒரு பியா பின்னாக வாங்கிட்டு போவோம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பிள்ளைங்களுக்கு பியும் முன்னாங்க வாங்கி போவாங்க தின்றதுக்கு வாங்கிட்டு போவோம் சரி அப்படி பஜார்ல போன மாதிரி போனேன் யான் ஒரு மச்சான் மணிகண்டன் எதிர்க்க வந்தான் மச்சான் நம்மள மாதிரி ஆமா அவனை கூட சேர்க்காத அவனை இட்டு போய் தான் பாவம் சொல்ல மாட்டினேன் ஆமா சொல்லு சொல்லு பக்கத்துல பெரிய வாசிக்கிற மாதிரி நானு பஜார்ல போய் மச்சான் எதிர்க்க வந்தான் மச்சான் நான் பம்பாய் போய் 6 வருஷம் ஆகுது நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்பறான்னு கேட்டேன் உனக்குனாப்பா நம்ம ஊர்ல குடும்பம் கொடி கட்டி பாருதுன்னா அப்படின்னு சொல்றான் ஆமா நான் எந்த வகையில பறக்குது கேட்டேன் நீ பம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊர் பரியாடி ஓம்போண்டாடி வச்சுட்டு 2 புள்ள பேத்து கண்டா சொன்னதா நம்மள கோவம் பொறி பறக்குது தந்தி வரும்போது கண்டிக்கல ரைட் தான் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது நம்ம ஊர்ல போய் அவனை வெட்டுறோம் ஊரு விட்டு தொத்துறோம் ஊட்ட கொளுத்துறோம் வயிறாயத்தோட போன போடு மாண்டாட்டே வாங்க இது நாங்க தான் உனக்கு சொல்லணும் நீ சொல்ல கூடாது சரி அப்பா சொல்றேன் நான் வீட்டுக்கு போன பாரு போன உடனே என் வீட்டுக்கு தெருவாசி பண்ணி மூடிந்துச்சு விட்டா ஒரு கதவை விட்டா விழுக்கு நீ ஒதிச்சே நான் ஒதிச்சனா அங்க நீதான் இருந்த அப்படி கதவு துவச்சுவன இரண்டு தேட அப்படியே அருகாலோட சாஞ்சி போச்சு முடிவு போகுது அப்படி எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே படுக்கையில யாரு என் பொண்டாட்டியும் சகலையும் முடி பண்ணிட்டீங்களா அவன் வேற என்ன அடா கோவத்துக்கு எங்க போன பஞ்சாயத்துக்கா இல்ல போயிட்டு இல்ல கைட் ஆபீஸ்க்கா இல்ல கோர்ட்டுக்கா இல்ல எங்க தான் போன ரீஸ்ட் ஆபீஸ்க்கு என்ன கம்யூனிட்டி முன்னாடி பரியாத வச்சுக்கிது எதுக்கு ரீஸ்ட் ஆபீஸ் போன எதுக்கு தெரியுமா என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை இவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாடி புள்ளியோட சந்தோஷமா இருக்கு எப்படி தெரியுமா சகல தவிப்பு போடு பரியாரி உன் பொண்டாடி வச்சுக்கிட்டு எதுக்கான பரியாதி உன் பொண்டாட்டி வச்சு 2 புள்ள பேக்கறது அவனுக்கு எந்த விதத்துல நாயம் இங்க வாடா நான் எங்கடா இருக்கிறேன் நீ வந்து பம்பாயில இருக்கிற என் பொண்டாடி அங்க இருக்கிறான் தாங்கல்ல இருக்கிற நான் அங்க இருக்க என் குடும்பத்து வேலையை அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்தனே அவன் கஷ்டத்தை வச்சுக்கலாமா செத்தானு சொருங்க இருக்குமா நடக்க கம்யூனிட்டி அதனால என் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சிட்டேன் நான் ரோசக்கார் நான் போடுறேன் பேச மேல கையா அதெல்லாம் தப்பு இல்ல நீ 2 ஏக்கர் எழுதி வச்ச பாரு அதுதான் கம்யூனிட்டி அது ஒரு விதத்தில் நியாயம் தான் எந்த விதத்துல நியாயம் இப்ப என் சகல கடை வச்சிருக்கான் ஆமா சகல என்ன கடை வச்சிருப்பான் நீதான் சொல்லணும் அது முடி வெட்ட கடை இரு கம்முடி சத்த நேரம் கொசு மாதிரி கத்திரி கிடக்காது அருமையா பாக்குறாங்க சகல கடைக்கு போவேன் போன உடனே 4-5 பேர் முடி வெட்டுவாங்க சேவ் பண்ண உட்காந்து இருப்பாங்க நான் என் சகல கடைக்கு போவேன் போன உடனே அடடா சகல வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு எனக்கு தான் சேவ் பண்ணி விடுவான் முடி வெட்டி விடுவான் அதனால காசு கேட்க மாட்டான் அதனால நான் நன்றேன் இதே மாதிரி 3வது தங்கச்சி மல்லிகாவை கூட்டு வச்சா எல்லாம் பிரி நீதான் கூட்டி வச்சுனா பிரியா முடி வெட்டிக்கலாம் பிரியா சேவ் பண்ணிக்கலாம் ஆமா
என் பொண்ணு யார் தெரியுமா? யாரு? இவதான். ஏய் தாயத்து பையா அப்படியா கொண்டாடி தாலி அறக்கோ புள்ளிய தின்னோ தேவகி மைந்தா சிதரனந்தா கோவிந்தா ஆனா கோயிந்தா குந்தன் சேவை பெறவே சேவிக்கின்றேன் வைகுந்தா. தேவகி மைந்தா சிதரனந்தா கோவிந்தா
ஏடா கம்மியாட்டி அந்த பொம்பளை கேட்க அந்த கேள்வி கேக்குது. என்ன கேடுச்சியா? ஏய் வாய்க்கா போருக்கு வைக்க போருக்கு பிறந்தவன வாய்க்கா வரப்புக்கு பிறந்தவனு கேக்குது ஒண்ணு. அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல, சொல்லு. வைக்க போருக்கு பிறந்தவன என்ன தெரியுமா? என்ன? இந்த பொது மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? வர மாடு போற மாடுலாம் புடிங்கி திண்டு போவோம். அந்த மாதிரி உமாவை கண்டவ புடுங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அப்புறம் ஏறி பொது வாய்க்காவ தண்ணி வந்தா என்ன ஆகும்? போற வரவங்களாம் மடமாட்டு போவாங்க. அந்த மாதிரி உமாவை கண்டவ மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். எப்படி அந்த உண்மையை சொல்லிட்டுக்கிறாங்க? ஓ மை காட், நீ எப்படி போறது தெரியுமா? எப்படி பாருங்க, உங்க அம்மா மஞ்சள் தண்ணி வந்தாங்க பாரு. யாரு வந்து தண்ணிக்கு? உங்க அம்மா மஞ்சள் தண்ணிக்கு யாரு வந்தது? நான் தான் வந்தேன். வாடா. ஏய் ஹலோ. என்ன வா. ஏய். ஆமா. வாங்கய்யா. ஏய். அண்ணா யார வர பொறுமையா கூப்பிடே மறா அடங்க. என்ன நினைச்சீங்க நீ? ஐயோ 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 வாரி திண்டாங்க கத்துற. ஏன தொட்டு பேசுற? என்ன தொட்டு பேசுற? யா ஒரு ஆம்பளை புள்ள மவனா மாமவனா நீனா அவனா இவனா என்ன நினைச்சீங்க நீ? யாரா தானமா? ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை ஒரு கடவுள் எது படிச்சறான்? எதுக்கு? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண். ஆமா. ஒரு பெண்ணு குரான். ஆமா. அதான் படிச்சறான். அதுக்கு ஆளுக்கு பொண்ணு தான் இருக்குதா? சித்தமா பல ரூபத்துல வராருப்பா. யாரு பாரு? ஓ போயா. ஏய் என்ன நானே இருக்கேன் டேய் யானே இஸ்தாங்க ஏய் மாமா அப்படியே ஏய் டேய் இடி அப்படி எடுத்து அம்மா யாரு பாவ யார் கத்த புள்ளே அம்மா இரு. ஒரு உலகத்துல ஆம்பளை பொம்பளையா தொட யாவல தொட கூட சொல்ல தொட்டி ஏன்டா பேசுறீங்க? யாவ தொட கூடாது. என்ன தப்பா நினைக்காத. யா தாயா நினைக்கிறேன். சரிங்க நீ ஒரு அக்காவை நினைச்ச. சரி அம்மாவை நினைப்பா. ஐயோ கொண்டாடி கூட தாயா நினைச்சு பழகுவா. அப்படியே இப்பெல்லாம் பழகிய கவர்மெண்ட் பார்த்து பரிசு கொடுத்துக்குது. இன்னும் கேவலமா நினைக்கிறா. ஏத்துரு மூக்குல டேய் பூபதி பெண்களை பார்த்து மரியாதை கொடுக்குற அந்த பூபதின்னு சொல்லிட்டு உனக்கு கவர்மெண்ட்டே உனக்கு பரிசு கொடுத்துச்சா? என்னடா எடுத்து கொடுத்தாங்க? ரெண்டு செருப்பு எடுத்து காதுல கோத்தாங்க. அப்பலாம் நினைக்கிறேன் அம்மா. ஏண்டா நான் ஒரு முட்டை மேல ஆசைப்பட மாட்டேன். ஆமா. ஒரு பொருள் மேல ஆசைப்படாத. கறி வாங்கி சாப்பிட ஆசைப்பட மாட்டேன். ஊடு கட்டணும் ஆசைப்பட மாட்டேன். யாரு வாங்கணும் ஆசைப்பட மாட்டேன். நிலம் வாங்கணும் ஆசைப்பட மாட்டேன். சரி எது மேலேயே ஆசைப்பட மாட்டேன். நல்ல பிள்ளை. என்ன ஒண்ணு என்னடா பொட்டை பொண்ணா ஆசைப்படுவேன். பொட்டை பொண்ணா உன் அக்கா தங்கச்சி சித்தத்தை பேசுகிறாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் சுத்தம் வேணா ரோட்ல சுத்தி கிடப்பா. அங்க போய் பாரு. இங்க வராத. இங்க ஆள் இருக்குது. என்ன நினைச்சுக்கிற நீ? இவெல்லாம் கல்யாணம் பண்ணி போய் 3 நாளே புள்ள கழிச்சிருவான். ஏய் இறா ஆவா. ஏய் ராசாத்தி வந்தேயனி. என்னடா இவள அதே மாதிரி பண்ணி பாப்போம். அது ஒரு வராது கோடா. ஆரி ஏய் இல்லடா இது நமக்கு மட்டும் ஏத்த இறக்க வர மாட்டேங்குது. ஏய் நமக்கு மேல ஆடாது. கீழதான் ஆடும். ஆடுது அப்படியா? அப்பனா பம்பாய்க்கு போ. ஆறு ராசாத்தி வந்தேயனி. அப்பகல கண்முழிச்ச அப்பகல கண்முழிச்சி ராணி ஒண்ணே கை பிடிச்ச. அப்பகல கண்முழிச்ச ராணி ஒண்ணே கை பிடிச்ச. ராசாத்தி வந்தேயனி. அப்பகல கண்முழிச்ச அப்பகல கண்முழிச்ச ராணி ஒண்ணே கை பிடிச்ச. அப்பகல கண்முழிச்ச ராணி ஒண்ணே கை பிடிச்ச.
குடிக்கு போய் வந்து அடிக்கொழுந்து வாங்கி வந்தேன். என்னடா பூபதி ஆச்சு? ஏ பூபதியா? என்னடா பூபதி ஆச்சு? யாடா யா ஐயூரா? ஐயூரியாடா? அழிஞ்சு போறேன். என் பொண்ணடைய ஒரு டியூப்லைட் வச்சிருந்தா அது பீஸ் போயிடுச்சு. ஒரு பீஸ் போயிடுச்சா? பீஸ் போந்தே பரவாயில்ல. ஏன் நீனே அது சந்தோஷம் உனக்கு? ஒண்ணு இல்ல. எப்பட கடன் போட்டதையா போ. பூபதி வணக்கம். 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 சபையப்பா ஏண்டா வணக்கம் வாந்தி வருமா? ஐயோ எத்தனை பாட்டில் குடிச்ச? என் சித்தப்பா எடுக்க போகிறாரு. ஏய் வணக்கம் வாழ்வு தரும். ஆமா. வருண் சொல் உரைப்பது மந்திரிக்கு அழகு. ஆமா. அப்படியே நல்ல பிள்ளையாயிரு, நல்ல மந்திரியாயிரு, எடுபடி பையனாயிரு, வேலைக்கார பையனாயிரு, கேட்ல இரு. அம்மா எப்படி இருந்தாலும் அவன் நல்ல பையனா ஆக மாட்டான். குட்டி சேவரா போனவன். ஆமா. ஏண்டி அம்மா சரியப்பா. ஏ பூபதி சபையை பார்த்தால் எப்படி விளக்கா? நாங்க தான் குடிசார போவோம். இவன் என்ன பண்ற தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போறவன் நானே. அவன் அவளா? நீ போக மாட்டப்பா. நீ என்கிட்ட மட்டும் தான் வருவ. லட்சுமி கணேச மருத்துவரை சபையில் வந்து சொல்லிட்டியா டிங்கோ? உனக்கு ஒண்ணு சொல்லுவோம். டூட்டி முடிச்சுல போடி. ஏதோ மாடு சனிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். வா வா சுருக்கி அப்படி. சரியப்பா சரி. ஏய் சபையை பார்த்தால் உனக்கு எப்படி விளக்கா? சபை பார்த்தா லட்சுமி கணேச மருத்துவரை லட்சுமி ராஜ முடிஞ்ச சபையில் வந்திருக்க கூடிய மாதா பிதா குரு தெய்வம். ஆமா. அதோ கோபா அந்த நாராயணனுடைய பாதத்திற்கும் கோபாலகனுக்கும் நான் நாடக ஆசிரியருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. பட்டு சொல்லு கொஞ்சம் கறிதான். சிரிச்ச முகமில் அங்க மூன்று பிள்ளைகள். 3 பிள்ளை. ஒரு ஆண், இரண்டு பெண் பிள்ளை. 2 பெண் பிள்ளை. தம்பி 3 பிள்ளைன்னு சொன்னனே. ஆமா. ஒரு ஆண் பிள்ளைன்னு சொன்னனே. எங்க அண்ணன் ஆமா. கம்சா பூபாதி. அந்த பேமன் தங்கச்சா நீ? ஆமா. ஆமாண்டா தம்பி. எங்க அண்ணன் ரொம்ப கொடுமைக்கார பாவி. ஆமாயம்மா. அக்கிரமம் பிடிச்சவன். ஆமா அரே அருள்மிகு மகா மரே தம்பி டேய். பாக்கறவா. அக்கிரமம் பிடிச்சவன். ஆமா. பார்த்தவங்கலாம் பயப்படுவாங்க. போனா அக்குரு புருஷன் அண்ணா. ஆமா ஆமா. குடிகார கல்வியாட்டி. ஆமாண்டா. கேடிகிற பொம்மியாட்டி. ஐயோ ஆமாண்டா உண்மைதான்டா. குடிச்சா பொம்மையடி கெடுக்கிற வேலை தான் எங்க அண்ணன். அது என்ன வேலை? அது சரி. ஐயோ வேற வேலை என்னம்மா? தப்பு இல்ல அது. அதானே. என்ன மாதிரி ஒரே பொண்டாட்டி வச்சிருக்க கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி. சரி விடு. 4 பசங்க. சரி அப்படியே இருக்கு விடு. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி? 3 வருஷம் ஆகுது. 4 பொண்ணு 4 பசங்களா? என்னடா இது? கணக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 4 பிள்ளை எப்படி இருக்கும்? 1.5 பிள்ளை மாமி வீட்டுல இருக்கும்போதே இட்டு வந்துட்டேன்.
புள்ள வாங்கி வச்சிருந்த பொண்டாட்டி. ஆமா அது என் புள்ளைய சேர்த்து இன்னொன்ட்டேன். இன்னொன்ட்ட என் பொண்டாட்டி யார் தெரியுமா? சூப்பரா இருப்பா. யாரு? சேப்பு கலர் புடவை கட்டிருப்பா, பச்சை கலர் ஜாக்கெட் போட்டிருப்பா. அப்படியே இதெல்லாம் கேட்க மாட்டேன். 10 ரூபா கொடுத்து போடி போயா. ஏண்டா பொண்ணாடி கையில அடி வாங்குற? என்ன வேலை நினைக்கிறேன்? இப்ப ராத்திரி ஆடுவேன். ஆமா. போய் பட்டு தூங்குவேன். சாயங்காலம் சாப்பாடு போட்டுடுவேன். போட்டா பாப்பா சண்டை குடிச்சு சண்டை போனா தோட பண்ணி அடிக்கிறான். சரி விடு. அவங்க வீட்டுல வாங்கி வாங்கி பழக்கம். அப்படி தம்பி கம்ச பூபதி எங்க அண்ணன். ஆமா. என் பெயரோ தேவகி. ஓ கம்ச தங்கச்சி தேவகி. தேவகி அவங்க 2 தங்கச்சி ஆச்சியா? ஆமாண்டா, எங்க தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா ரோகிணி. ஓ அது பேரு ஓகினியா? ரோகிணிடா. ரோகிணி. பாரு அப்படி பிறந்தாலும் ஏய் நானும் என் தங்கச்சியும் ஏய் பிறந்த நாளும் மேனியா வளர்ந்து வயசுக்கு வந்து ரொம்ப காலமா சில காலமா கல்யாணம் ஆகாத வீட்லயே தனிமையா இருக்கிறேன்டா. வயசுக்கு வந்துட்டியா? ஆமாடா. யாரை கேட்கிறாங்க? யாரை கேட்கிறாங்க? யாரை கேட்டு வச்சு வந்தீங்க? அம்மா போகுது என் சொந்த தங்கச்சி என்ன கேட்க வருதா? நேரம் பக்கத்துல நாள் பக்கத்துல யாரை மாடுது? போன் பண்ணுறது இல்லையே. ஏண்டா வயசுக்கு வந்து நான் என்ன போன் போய் நான் இன்னும் வர வச்ச மாதிரி இருக்குது. ஏன் வந்து கேட்டுக்கிறியா? என்ன கேட்டுதான் வரணும். உனக்கு எந்த வழியில வந்து எந்த வழியில வந்தீங்க? எல்லாரும் உன்னை கேட்டுதான் வந்தாங்களா? என் சொந்த பாட்டி எனக்கு எடுத்து வந்துச்சு. இன்னொரு தடவை வந்துட்டேன் என்ன சொல்லு வா. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் தி லாஸ்ட் வண்டர்ஃபுல். அப்படி தம்பி இது பட்டாரு கேட்சி. சரி விடு சொல்லேமா. ஆமா. ஏய் அப்படி 2 பேரும் வயசுக்கு வந்து ரொம்ப நாளா வீட்ல வரல. வீட்லயே அமைதியா பேசுறோம். ஏண்டா வயசுக்கு வந்து ரொம்ப நாளா பிள்ளைக்கா நான் வீட்லயே இருந்தா நாங்களே ரொம்ப எப்பறா தனியா இருக்குது. ஆமாயம்மா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து 10 எத்தனை நாள் ஒரு முந்தானி போட்டு எத்தனை நாள் படிச்சு நான் நடக்கும். மட்டும் எப்பறா படுக்குறது? அதான் என் கூட நான் கூட படிச்சேனா? நீ மந்திரிக்கிட்டே வேலைக்கார பையனாக உன்னை புட்டு பக்கத்துல படுக்குதானே கேக்குற? நீ தான் தனியா தீ இப்படி படுத்து காட்ட என் கூட வந்து படுத்துக்க. இல்லடா சீக்கிரம் கல்யாணம் ஆனா ஒரு நல்லா இருக்கும். ஆமாயம்மா வயசுல அந்த பொண்ணு வீட்டுல இருக்க கூடாது. முந்தானி போட்டு படுத்துக்க கூடாது எத்தனை நாளைக்கு? ஏண்டா ஆனா எனக்கு மாப்பிள்ளை வர்றாங்க, பெண் பார்க்க வர்றாங்க. ஆனா எங்க அண்ணன் இருக்க மாதிரி கம்ச பூபதி ஆமா இங்க எவன்டா பொண்ணுக்குது அப்படின்னு அடிச்சு துரத்திடுறான்டா தம்பி. ஐயா ஆமாண்டா. ஐயா ஒரு தங்கச்சி தான் கட்டி தான் கொடுக்கணும். ஏன் துரத்தி விடுறான்? அதான் என்னன்னு தெரியலடா. அவனுக்கு அதுதான் கல்யாணமா ஆகல. கம்மேட்டி இங்க யாரா பொண்ணு பார்க்க வந்துட்டா யாரா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறான். பாவமா அதனால ஃபேமிலி இருந்தாலும் யாரும் எங்க வீட்டுக்கு எங்க பெண் பார்க்க வர்றதே கிடையாது. அதனால கேட்கறதுக்கே ஆள் இல்ல. ஆமா ஆமா கேட்காது நாங்க கேள்வியாவே கூடும் உங்களுக்கு. போங்க. ஆமா ஆமா பணக்கார பொண்ணுங்க பொம்பளை பொண்ணு கேட்காம கேள்வியா போகுது. ஓ பணக்கார கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ? பணக்கார கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க சொல்லி அது கேள்வியா இருக்குது. அது மாதிரி தான் கட்டி வச்ச என் தங்கச்சி ஏன் வருது பாரு. அதான் என் தங்கச்சி வாங்கிட்டே வருதா? 2 தங்கச்சி எனக்கு. வாங்கிட்டே வருதா? எனக்கு 2 தங்கச்சி. அங்க வை சங்க வை. அங்க வை சங்க வை. ரொம்ப பொங்க வச்சிருக்கிறேன். சரி விடு. சொல்லியம்மா. சரி டேய் அப்படி வருத்தமா இருக்கிறேன். ஆமா ரொம்ப நேரமா அப்படி இருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவும் ஐயோ 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்காங்க. ஆனா எங்க அண்ணன் பண்ற அக்கிரமம் தாங்க முடியல. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் அடிக்கிறா, சித்திரவதை பண்றா. தம்பி அதை விட எங்களையும் வீட்டுல நாட்டுல இருக்கிற பெண்களை தான் கற்பழிக்கிறான்னு பார்த்தா எங்க அண்ணன் ரோட்ல நடந்து போறான்னு சொன்னா எல்லா பெண்களும் கதவு சாத்திக்குவாங்கடா தம்பி வீட்டுக்குள்ள போய். அண்ணன் பண்ணது அக்கிரமம் தாங்க முடியலையா? ஆனா அதே நேரத்துல அந்த குடி போதையில எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்களும் போய் ரூம்ல சாத்திக்குவோம். உங்க அண்ணன் தங்கச்சி பாக்குறது இல்ல? பார்க்க மாட்டான். ஆடா பேமானி போதையில என்ன தெரியும்? ஆமா அம்மா நேத்து கூட நான் கூட தான்மா நேத்து என் வீட்டுல பக்கத்தே படுத்திருந்தேன். நேத்து என் மாமியா வந்தாங்க என் பொண்டாடி பாக்குறதுக்கு. அந்தாண்ட படுத்து எங்க மாமியா, இந்தாண்ட படுத்து என் பொண்டாடி, நான் தான் லாஸ்ட் படுத்திருந்தேன். சரி என் புள்ளியில அந்தாண்ட தொட்டில போட்டுட்டேன். படுத்துட்டு பாரு என்னதான் நடந்துச்சு? கேண்டா போய் நான் மூத்திரம் விட்டுட்டு வந்து திரும்பி பொன்னாடி பக்கத்துல படுத்துலான்னு சொல்லிட்டு மூத்திரம் வந்து படுத்து போரு. இது தூக்கத்திலே மாறிட்டு இருக்குது என் மாமியா பொண்டாட்டியும். எனக்கு தெரியாது. என் பொண்டாடி சொல்லி கட்டி பிடிச்ச மாதிரியா என் மாமியா லபா 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 கத்தாது. ராத்திரி இருக்கு யாருக்கு தெரியும்? அப்ப என்ன பண்ணுது? ஏண்டா அப்ப மாமியா கத்த முடியாம நைட்ல கத்தனா அசிங்கமாயிருந்து சொல்லிட்டு விட்டாங்க. அப்ப கத்தல அப்புறம் என் பொண்டாடி ஏன் கேட்டா பாரு, ஏமா கத்துறேன்னா ஒன்னுடி எறும்பு கடிச்சிச்சு. அந்த சாகலையா அம்மா சரி மாமியா. ஆமா என் மாமியா 10 பேருக்கு போயிட்டு இருக்கிறான். சரி யாரு மாமியா? யாரு உங்க மாமியா? பச்சை போட சே போடா
மாமியா நல்லா இருக்கியா? இன்னடி அவங்கிட்டே போறீங்கல்ல? ஏண்டா அவன் யாரு அங்க வாழ்கிறானா? அங்க வாழ்கிறானா? அவன் சின்ன பையன் சீண்டாதேம்மா, சிங்கத்தை சீண்டி பார்க்காத. ஏண்டா உன்னை விட இது ஆளு கடையில ஏன்டா வரீ நீ? ஏறி பார்க்கமா போ. ஆளு கிடைக்கலையே. போய் காவம் தூட்டி தான் முடி மாசம் 11:30 எதிரி பாருங்க. சரி 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 சரியப்பா. நல்லா பண்ண சத்தியமா கல்யாணமே ஆகாது. ஐயோ டே பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னா கல்யாணம் ஆகாத. அப்ப நம்ம கோயிலுக்கு போலாம். இதுக்கு எந்த கோயிலுக்கு? ஆமாடா எல்லா சௌகரியமும் இருக்குறாங்க. ஆமா எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னும் ஒண்ணுதான் இல்ல. என்ன இல்ல? பெட்ரூம். ஏண்டா கோயிலோட பெட்ரூம்? நான் கோயில போய் தாய்லா கட்டுறோம் எல்லாமே இருக்குடா. சாமிலாம் இருக்குது. எல்லாம் மண்டபமும் கட்டி வச்சிருக்காங்கடா. மண்டபம் கட்டிடாளா? வேலையே கட்டிட்டாங்கன்னா ஈஸியா போடுவோம். வேற ஒரு ரூம் கட்டிடுறேன் இப்ப நீ என் செலவுல. சொல்லியம்மா. சரியப்பா. அப்படி தனியா இருக்க. அப்படி தனியா இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எங்க அண்ணன் கம்ச ஊதி கூட்டிருக்காரு. ஆமா. ஏன் தனியா போனாலும் ஏண்டி தனியா வந்து அடிப்பா. அதனால என் தங்கை கோவலால அடிப்பான். ஆமாண்டா. கோவலால அடிப்பா. ஏண்டி மணி நேரம் எங்கடி போயிருந்தேன்னு கேப்பா. கண்டிப்பா. அதனால என் தங்கை ரோகிணி இருந்தா சீக்கிரமா கூட்டிட்டு அப்படியே கம்ச தங்கச்சி தேவகி ரோகிணி அடிக்க இந்த ரோகிணி கற்போ.
பைத்தியக்காரன் நானு